சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். இந்த திமுக காரங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகார்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தேவையில்லாத லூஸ் டாக் விட்டு மாட்டிக்கிறாங்க. சிஎம் நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் கனவுலகத்திலேயே அது ரீல்ஸ் மோகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க அப்படி செஞ்சுக்கிட்டு விஜய் சாரை சொல்லிட்டு இருக்கிறாருங்க. நான் என்ன சொல்றேன், இன்னும் கனவு உலகத்தை விட்டு வெளியே வாங்க. யாரு? விஜய் சார் சொன்னார் இல்லையா, சிஎம் சார் சொன்னார் இல்லையா, அது மாதிரி கனவு உலகத்தை விட்டு வெளியே வாங்க. இன்னும் நம்ம இந்த சேர்லயே உட்காந்துருக்கிறோன்ற நினைப்பை விட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஆட்சியில இருந்து கவிழ்ந்து விழுந்து போனீர்கள் என்பது ஞாபகத்துக்கு வரும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அவதூறு பேச்சு பேசிட்டு தான் இருப்பீங்க. அப்புறம் நான் சொல்ல தேவையில்ல, நடைமுறையில பாக்குறோம், எல்லாமே பக்காவா இருக்குது. அமைதியா இருங்களா. எலும்பெல்லாம் உடைச்சு நொறுக்கிடுவேன் அப்படிங்கிறீங்க. எலும்பை நீங்க நொறுக்கிற வரைக்கும் அவர் என்ன ஏசுனாதுரா? ஒரு எலும்பு உடைச்ச உடனே இன்னொரு எலும்பு திருப்பி காட்டுறதுக்கு நான் கேக்குறேன். நீங்க என்னமோ நினைப்புல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, தெரியல. அற்புதமா வேலை செய்யறாரு. தண்ணி வரலன்னு ஒரு லேடி காலையில போஸ்ட் போட்ட உடனே சாயந்தரம் அடுத்த நிமிஷமே தண்ணி வர மாதிரி செய்யறாரு. உங்ககிட்ட பெட்டிஷன் மேல பெட்டிஷன் கொடுத்தும் கூட ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருக்குது. அதுக்கு நானே ஆதாரம். இன்னொன்னு, எதனாவது ஒரு நிபந்தனை வச்சா இன்ன வரைக்கும் ஒழுங்கா நடந்துருக்கா? ஊர்ல உலகத்துல உள்ள அண்ணன், தம்பி, ஆயா, பாட்டி, தாத்தா, சித்தப்பா, சித்தி எல்லா ஜனங்களும் சொல்றது என்னன்னா அழகா நடத்துறாரு ஆட்சின்னு. யாராவது குறை சொல்றாங்களா? அழகா பஸ் ஓடாத ஊருக்கு பஸ்ஸை விட்டாரு, பிள்ளைகளுக்குன்னு அழகா பஸ்ஸை கொடுத்தாரு, தன் கார்லயே கொண்டு பிள்ளைங்க ரொம்ப தூரம் நடந்து போற பிள்ளைகளை, ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு போயிட்டு அவரே தன் கார்ல கொண்டு டிராப் பண்ணாரு. இந்த டிராப் பண்ணது கூட விட்டுருங்களேன், அதி மனிதாபிமானத்துல செஞ்சாரு. அவர் பர்சனலா செஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அவர் கார்ல ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், எலும்பை உரிச்சிருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னா அவர் என்ன ஜெயலலிதாவா? ஜெயலலிதா அம்மாவா? அவங்களதான் நீங்க பொம்பளைன்றனால நீங்க போக்கிரித்தனம் பண்ணி, பொறுக்கித்தனம் பண்ணி, அடிச்சு, துணியை பிடிச்சி உருவி அவமானப்படுத்துனீங்க, அசிங்கப்படுத்துனீங்க, வேதனைப்படுத்துனீங்க, வெக்கப்படுத்துனீங்க, துன்பப்படுத்துனீங்க, துக்கப்படுத்துனீங்க. ஆனா அதே மாதிரியே இவரை செய்யலான்னு மிரட்டுறது, உருட்டுறது. அமைதியா ஒரு மனுஷன் இருக்கிறான்னா பயந்துகிட்டெல்லாம் இல்லை. நிறை குடம் கழும்பாது, அரை குடம் நாங்க உருட்டிடுவோம், மிரட்டிடுவோம், உள்ள வச்சிருவோம், எலும்ப நொறுக்கிடுவோம். இதுங்கெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் யார் பேசுறது தெரியுமா? ரவுடிகளால மட்டும்தான் பேச முடியும், மற்ற யாராலையும் பேச முடியாது. ரவுடிசம் பண்றவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகளை அள்ளி தூவி இறைக்க முடியும். அப்பாவை காணோங்கிறது ஒரு பெரிய குற்றம்னு சொல்லிட்டு என்னென்ன பேசுனீங்க?